ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சகவி விளக்கு ஏற்றலாம் வாங்க. எப்படி ஏற்றலான்னு பார்க்கலாம். கீழே வந்து ஒரு அகல் விளக்கு வச்சுக்கிடுங்க. அதை வந்து கவுத்தி வச்சுக்கிடுங்க, எல்லாம் ஒழுங்காக எரியாது. அதுக்கு மேலே பஞ்சகவி விளக்கு வச்சு பஞ்சதீப எண்ணெய் கூட நீங்கள் போடலாம். நெய் இருந்தால் நெய் போட்டுக்கலாம், நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். வச்சு எண்ணெயை வச்சு திரி போட்டு அதுக்கப்புறம் திரி போட்டு விளக்கு பற்ற வச்சுருங்க. இது விளக்கு மாதிரி தான் எரியும், ஆனால் அதுக்கப்புறம் போக போக அந்த விளக்கும் சேர்ந்து எரியும். இது வந்து இந்த விளக்கு எரியிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஹோமம் பண்ண மாதிரி பலன் கிடைக்கும். நம்மளால் ஹோமம் பண்ணுறதுக்கு ஒரு புது வீடு கட்டினா தான் செய்ய முடியும். அதுக்கு 10,000 ரூபா ஆகும். ஆனால் இது ஒரு 5 ரூபா செலவில் நமக்கு ஒரு ஹோமம் பண்ண மாதிரி. நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் பண்ணியிருந்த தப்பு எந்தாச்சும் முன்ன ஜென்மத்தில் பண்ணியிருந்தாலோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கொசரம் இப்போ கெட்டது பண்ணக்கூடாது, இனி நல்லதே செய்யணும். வாங்க எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எரியுது பாருங்கள் விளக்கு. இது ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சுவாசிச்சா நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக எரியுதுன்னு. நல்லதே நடக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக அந்த விளக்கு பூரா இப்போ பற்றி எரியுது பாருங்கள். அந்த விளக்கு பூரா பற்றி எரிஞ்சு விளக்கு பூரா எரிய தொடங்கிருச்சு. நல்லா ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு விளக்கு பூராமே. இப்போ வந்து தீபத்தில் இருக்க தீ வந்து பிடிச்சிருச்சு, நல்லா கொழுந்து விட்டு எரியுது. விளக்கு ஃபுல்லாக வந்து இப்போ எரிஞ்சு முடிச்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து இது வந்து விபூதி ஆயிரும். இருங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். நல்லா புகை வருது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக புகை வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.